கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக இந்த நாளிலும் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ராக்கேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராக்கேலின் மேல் கோபங்கொண்டு, தேவனல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாங்கள் பார்க்க போகிறோம் மாமிசத்துக்குரிய பார்வை, ஆவிக்குரிய உட்பார்வை. 2 விதமான பார்வைகள் அங்கே நமக்கு கிரியை செய்கிறது. ஒன்று, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நிதானிக்கிறான், சிந்திக்கிறான். மாமிசத்துக்குரியவனோ மாமிசத்துக்குரியவைகளையே அவன் சிந்திக்கிறான், செயல்படுகிறான். அவைகளிலேயே அவன் தன் வாழ்க்கையை நிர்ணயித்து கொள்கிறான். அதாவது ஆவிக்குரிய உட்பார்வை என்பது இல்லாதவைகளை இருக்குமால் போல் அழைக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்புவதும் விசுவாசிப்பதுமாயிருக்கிறது. ஒன்றுமே இல்லை, ஆனாலும் அந்த இடத்திலிருந்து ஒன்றை உருவாக்க நம் தேவனாலே ஆகும். அவர் இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்த தேவன் என்று சொல்லி நாங்கள் ஆதியாகமத்திலே பார்க்கிறோம். ஆகவே நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம் தேவனால் எல்லாம் கூடுமாக இருக்கிறது. ஆகவே ஆவிக்குரியவன் தேவனை மாத்திரமே அவன் சார்ந்திருக்கிறான். தேவனுடைய வழிகளை மாத்திரமே அவனுடைய பார்வை அங்கே பார்த்து கொண்டிருக்கிறது. ஒன்றுமே இல்லையா, ஆனாலும் என் தேவன் எனக்காக ஏதாவது ஒன்றை செய்ய அவர் போதுமானவர் என்கிற அந்த விசுவாசத்தின் ஆழம் அவனுக்குள்ளாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மாமிசத்துக்குரியவன் மாமிசத்துக்குரியவைகளை அவன் சிந்திக்கிறான், மாமிசத்துக்குரியவைகளையே அங்கே பார்க்கிறான். அவனுடைய சூழ்நிலைகளை பார்க்கிறான், தன்னை பார்க்கிறான், தன்னால என்ன முடியும், இது முடியுமா முடியாதான்னு பார்க்கிறான். சுற்றியுள்ள சூழ்நிலைகள் இது எனக்கு சாதகமா இல்லையா என்று சொல்லி அவன் அதை அங்கே வைத்தே அவன் தன்னுடைய எதிர்காலத்தை அவன் நிர்ணயிக்கிறான். ஆனால் ஆவிக்குரியவன் அதல்ல. என்னை சுற்றி என்ன இருக்கிறதோ இல்லையோ, என்னுடைய சூழ்நிலைகள், நான் விரும்புகிற ஒரு காரியத்தை பெறும்படி அது சாதகமா இருக்கிறதோ இல்லையோ, ஆனாலும் எல்லாவற்றையும் மாற்றவல்ல ஒரு தேவன் என்னோடு இருக்கிறார். அவர் நிச்சயமாக எனக்கு பாதையை அவர் செய்வார் என்கிறதான ஒரு ஆழமான விசுவாசத்தை கொண்டிருக்கிறான். ஆகவே கர்த்தரை விசுவாசிக்கிற எவனும் ஆவிக்குரிய உட்பார்வையிலே வளர்ந்திருக்க வேண்டும். இங்கே நாங்கள் யாக்கோவை பார்க்கிறோம், ராக்காலை பார்க்கிறோம். இந்த ராக்கேலுக்கு பிள்ளைகள் இல்லாதிருந்தது. அவளுடைய தமக்கை லேயாள் அங்கே பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு போகிறாள். இந்த ராக்கேலுக்கு பிள்ளைகள் இல்லாதிருந்தது. யாக்கோபுக்கும் அது தெரியும், அவன் தேவனுடைய மனுஷன். ஆனால் அவனுக்கு தேவனாலே ஆவிக்குரிய உட்பார்வை அவனுக்குள்ளே இருந்தது. இந்த ராக்கேலோ ஒரு கட்டத்திலே இவள் என்ன செய்கிறாள், அவள் வேதனைப்படுகிறாள், தனக்கு பிள்ளை இல்லையே என்று வேதனைப்படுகிறாள், நிந்திக்கப்படுகிறாள். சில வேளைகளிலே லேயாள் சும்மா அவளை உற்று பார்த்தால் கூட அவளுக்கு அது அவமானமாக இருந்திருக்க கூடும். இப்படிப்பட்ட துன்பத்திலும் அவளுடைய இருதயம் அங்கே வேதனைப்பட்டாலும் கூட அவளுடைய இருதயம் பொறாமை கொண்டு என்று வேதத்திலே சொல்லுகிறது. தன் சகோதரின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று அங்கே அவள் சொல்லுகிறாள். இந்த யாக்கோபு அவன் தேவனை அறிந்தவன், அவனுக்கு சகலமும் அங்கே நிதானமாக இருக்கிறார். ஆனால் இந்த ராக்கேல் என்ன செய்கிறாள், இப்பொழுது வேதனை மத்தியிலும் அவளுக்குள்ளாய் ஒரு பொறாமை வருகிறது. வேதம் சொல்லுகிறது, பொறாமையோ என்றால் எலும்புருக்கி. இந்த பொறாமை நிமித்தம் அவளுக்கு அங்கே பிள்ளைகள் இல்லாதிருந்தது. ஆகவேதான் அங்கே யாக்கோபு கண்டுகொள்ளுகிறான், தேவனல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனோ என்று சொல்லி அவன் அங்கே கேட்கிறான். அவனுக்கு நன்றாக தெரியும், ராக்கேலுக்கு பிள்ளைகள் இல்லாதிருந்தால் அது தேவனால் அவளுடைய கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறதை அவன் அங்கே காண்கிறான். ஆனால் இந்த ராக்கேலுக்கோ அவள் மாமிசத்துக்குரியவள். அவள் ஒரு கட்டத்திலே தன் நிதானத்தை இழந்து சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு அங்கே யாக்கோவை பிடித்து அங்கே உலுக்குகிறாள். அவள், எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று சொல்லி. ஆகவே இந்த ராக்கேலுக்கு இருந்தது மாமிசத்துக்குரிய பார்வை, ஆனால் யாக்கோபுக்கு
இருந்ததோ அது தேவனாலே கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய உட்பார்வையை அங்கே அவன் வளர்த்து கொள்ளுகிறான். ஆகவே அவனுக்கு தெரியும் இந்த ராக்கேலுடைய கற்பம் அங்கே தேவனால் அடைக்கப்பட்டிருக்கிறது, நிச்சயமாக ஒரு நாள் ஆண்டவர் அவளுக்கும் நன்மை செய்வார் என்று சொல்லி அவனுக்கு அங்கே தெரியும். ஆகவே அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். பிள்ளைகளே, தேவனால் தெரிந்து கொண்ட யாராக இருந்தாலும் ஆவிக்குரிய உட்பார்வையிலே இருந்தால் மாத்திரமே நாங்கள் தேவனை இன்னும் அதிகமாய் அவரிடத்தில் இருந்த நன்மைகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு எல்கானா, ஒரு அன்னாளுக்கும் அங்கே பிள்ளை இல்லாதிருந்தது. எல்கானாவுக்கு அவன் மாமிசத்துக்குரியவன், அவனுக்கு அது எதனாலே இல்லை இருக்கிறதென்று அவனுக்கு அல்ல. ஆனால் அவன் அங்கே அன்னாளின் மேலே அவன் மிகவும் அன்புள்ளவனாக இருந்தான் என்பதை அன்னாள் அங்கே அறிந்திருக்கிறாள். ஆனால் ஒரு கட்டத்திலே அங்கே அவன் இவ்வளவுதான் தன்மேல் அன்பாக இருந்தாலும் கூட தனக்கு பிள்ளை இல்லையே, அந்த பிள்ளையை பெறும்படிக்கு தேவன் மாத்திரம்தான் அங்கே தனக்கு வழியை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி அவள் அழகாக அறிந்திருக்கிறாள். ஆகவேதான் அவள் சொல்லுகிறாள், இந்த கர்ப்பம் தேவனால் அடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவள் நிதானித்தபடினால் அவள் என்ன செய்கிறாள், அங்கே தேவ சமூகத்துக்கு போகிறாள். எல்லாவற்றையும் உதறிவிட்டு தேவனால் மாத்திரம்தான் இது எனக்கு ஆகும் என்று சொல்லி அவள் அங்கே தேவ சமூகத்துக்கு போகிறாள். அவள் இங்கே ராக்கேலை போல அங்கே எல்கானாவை பிடித்து அவள் உலுக்கவில்லை, எனக்கு பிள்ளை கொடும் என்று சொல்லி அங்கே கேட்கவில்லை. ஏனென்று சொன்னால் அவளுக்கு தெரியும் தன்னுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருப்பது கர்த்தரால், அவர் தனக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி அவள் எழுந்து தேவ சமூகத்துக்கு போய் அங்கே தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்ட போது அங்கே தேவன் அவளுக்கு ஒரு நன்மையை செய்கிறார். அந்த நன்மை முழு உலகத்துக்கு, முழு தேசத்துக்கு உரிய ஒரு நன்மையாக அங்கே மாறுகிறது. ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய உட்பார்வையிலே வளர வேண்டும் என்பதையே தேவன் விரும்புகிறார். நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கலாம், நம்மை சுற்றியுள்ள காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய விசுவாசம் சர்வ வல்ல தேவன் மேலே அங்கே ஆழமாக இருக்கிற பட்சத்திலே தேவன் நிச்சயமாக நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் நாங்கள் ஆவிக்குரிய உட்பார்வையை பெற்றுக்கொள்ளுவோம். மாமிசத்துக்குரிய பார்வை அது உலகத்துக்குரியதாக இருக்கிறது. தேவன் அதை ஒரு நாளும் விரும்புவதில்லை. தேவனை நம்பி நாங்கள் ஒரு விடயத்திலே நாங்கள் அவருக்கு காத்திருக்கும் போது அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் தாமே இந்த நாளும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமான நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்கள் ஆவிக்குரிய பார்வையை அங்கே அவர் திறக்கும்படியாக நான் விரும்புகிறேன். நிச்சயமாக தேவன் திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. God bless you all. Amen.